ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் மேப் மூலமாக நிலத்தின் சர்வே நம்பர், அதுக்கப்புறம் யார் அதுக்கு ஓனரு, சப்டிவிஷன் நம்பர் என்ன, பட்டா நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி நம்ம வியூ பண்ணுறது அப்படின்றதுக்கான லிங்க்கை நான் இந்த வெப்சைட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு, அதாவது தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி நம்முடைய லேண்ட் எங்கே இருக்குது, அந்த லேண்டோடைய சர்வே நம்பர் என்ன, உட்பிரிவு என்ன, அதுக்கப்புறம் பட்டா நம்பர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய லேண்டு மட்டும் கிடையாது, ஸோ எல்லா லேண்டோடைய டீட்டெயில்ஸுமே கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு லேண்டு பார்க்குறோம் அப்படின்னா அந்த லேண்டோடைய உரிமையாளர் பேர் என்ன, ஸோ அவங்களுடைய நேம் என்ன, அவங்களுடைய பட்டா நம்பர் என்ன, அவங்க சர்வே நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த வெப்சைட் வந்துட்டு டேஷ்போர்டில் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதிலே வந்து அப்ளிகேஷன் கவுண்ட் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொரு வயசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஆக்சிடென்டல் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஸோ அதுமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வில்லேஜ் டேஷ்போர்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்தமாரி டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஸை போயிட்டு ஸோ உங்களுக்கு வந்து அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் வைஸில் வில்லேஜ் டேஷ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு மேலே ஒரு 3 லைன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக்கா என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ், உங்களுடைய வில்லேஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஏரியா பேஸ் பண்ணி கூகுள் மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுடைய சரௌண்டிங்கை வந்து ஹைலைட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஏரியாவுக்கு பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவுட்டர் லைன் மாரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஏரியாவுடைய அவுட்டர் லைன் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லோ கலரில் உங்களுக்கு வந்து நல்ல டார்க் எல்லோவில் வந்து ஹைலைட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு லேண்டோடைய சப்டிவிஷன் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேண்டுடைய எவ்வளோ அளவுலாம் இருக்குது அப்படின்றதையும் மார்க் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க் பண்ண ஏரியா தான் உங்களுடைய, அதாவது இந்த ஏரியா இந்த வில்லேஜில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம இன்னும் நல்லா ஜூம் பண்ணி நம்மளுடைய நிலம் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் இமேஜ் வச்சு ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபுல் இமேஜ் வந்து வியூ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு லேண்டோடைய டீட்டெயில்ஸு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து ஃபுல் வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் வியூ பண்ணி உங்களுடைய சேட்டலைட் அந்த மேப் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய ஏரியா எது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவும் ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ பார்டர் டோட்டலாகவே பார்த்திங்க அப்படின்னா டார்க் எல்லோவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே இருக்கிற ஒவ்வொரு பர்டிகுலர்ஸும், அதாவது ஒவ்வொரு லேண்டு மெஷர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா லைட் எல்லோவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பவுண்ட்ரிஸ் மாரி உங்களுக்கு வந்து அதில் ஷோ ஆகும். ஸோ இப்போ ஒரு பவுண்ட்ரிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதை பவுண்ட்ரிஸை சுற்றி உங்களுக்கு வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிலே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி எல்லோவில் இருக்குது அப்படின்னா அது நார்மல் சப்டிவிஷன், வித்தவுட் சப்டிவிஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா லைட் அந்த ரோஸ் கலரில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்தமாரி இதெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா சப்டிவிஷன் பண்ண லேண்டாக இருக்கும். ஸோ அந்தமாரி சப்டிவிஷன் இல்லாத லேண்ட்ஸும் உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் காட்டும். சப்டிவிஷன் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அது மூலமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 440 அப்படின்ற ஒரு லேண்டை எடுத்துக்கலாம், அல்லது 441 அப்படின்னு லேண்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பவுண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 4 கார்னரும், 4 கார்னர்லேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சப்டிவிஷன் இல்லாத லேண்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சப்டிவிஷன் இல்லாத லேண்டை கூட நீங்கள் வந்து இந்த லேண்டோடைய ஓனர் யார் நேம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சு பட்டாவை கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சப்டிவிஷன் பண்ண ஏரியாஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் ரோஸ் கலரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தமாரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவும் உங்களுக்கு வந்து ஸ்கொயராக கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்டிவிஷன் இருந்தது அப்படின்னா அந்த உட்பிரிவு எண் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதில் வந்து உட்பிரிவு கிடையாது, சப்டிவிஷன் பண்ண தேவையில்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ இதில் லாஸ்ட்டில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்டிவிஷன் பண்ணது உங்களுக்கு தெரியும். ஸோ இதிலே வந்து பார்க்கலாம். ஸோ நல்லா ஜூம் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதில் ஜூம் பண்ணிங்கன்னா 358 டிவைட் பை 8A அப்படின்னா ஸோ அதில் வந்து ஒரு 358ல் ஒரு பார்ட்டாக அது 8B 8C 9A அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்டிஷனாக அந்த சர்வே நம்பரை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த உட்பிரிவு எண். ஸோ இல்லை உங்களுக்கு அதாவது சர்வே நம்பரும் தெரியும் உட்பிரிவு எண்ணும் தெரியும் அப்படின்னா நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லேயே நீங்கள் டைரெக்டாக என்ட்ரு பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து நம்ம சர்வே நம்பரை டைரெக்டாக என்ட்ரி பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சர்வே நம்பர் அந்த சப்டிவிஷன் நம்பரை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லொக்கேஷன் வந்து பாயிண்ட் அவுட்டாக உங்களுக்கு வந்து காட்டும். ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் காட்டாது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அந்த ஜூம் பண்ணி உங்களுடைய பர்டிகுலர் ஏரியாவை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், அல்லது உங்களுடைய நியர்பையாக இருக்கவங்களதையும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கரெக்டான லொக்கேஷனோட உங்களுக்கு வந்து அந்த ஏரியாவை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வில்லேஜ் எப்படி அந்த பார்டரை வந்து ஹைலைட் பண்ணாங்களோ அதே போல் இந்த இதை வந்து நம்ம ஜூம் பண்ணி இந்த சர்வே நம்பரும் உட்பிரிவு எண்ணும் நம்ம போடும்போது உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து அது ஷோ ஆகுது, ஒரு சில டைமில் வந்து ஷோ ஆகலை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த சர்வே நம்பரில் உங்களுக்கு வந்து வியூ ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷோ ஆகுது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லேண்டோடைய சர்வே நம்பரும் இருக்குது, சப்டிவிஷன் நம்பர் இருக்குது. ஸோ சப்டிவிஷன் பண்ண லேண்டை வந்து அதோடைய ஓனர் நேமும் தெரிஞ்சுக்கலாம், சப்டிவிஷன் பண்ணாத லேண்ட் ஓனருடைய டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பர் தெரிஞ்சிருச்சு, அல்லது சர்வே நம்பரும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலமாகவே அந்த லேண்டுடைய ஓனருடைய பட்டா நம்பரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பட்டா சிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மாவட்டம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க, வட்டம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்களோட வில்லேஜ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுடைய ஊரில் இருக்கிற லேண்ட்னால ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கா கிராமம் எல்லாமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கிட்ட இருக்கிற சர்வே நம்பர். ஸோ இங்கே நம்ம என்ன சர்வே நம்பரை வந்து நோட் பண்ணமோ அந்த சர்வே நம்பரை இங்கே நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ சர்வே நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. இதில் வந்து நத்தமா ஊரகமா அப்படின்றது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரூரல்னா ரூரல், அர்பன்னா அர்பன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சர்வே நம்பரை நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டோம். அதேமாரி உட்பிரிவு எண்ணையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களது வந்து என்ன உட்பிரிவு எண் அப்படின்ற ஆப்ஷனை அந்த லேண்டில் என்ன சப்டிவிஷன் நம்பரும் ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சாவையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ சமர்ப்பி அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லேண்டுடைய ஓனர் நேமு, பட்டா எண் நம்பர், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இது மூலமாகவே நீங்கள் வந்து ஒரு லேண்டுடைய சர்வே நம்பர், பட்டா நம்பர், ஓனர் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக இந்த கூகுள் மேப் மூலமாகவே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.